ரிஷபராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன போலயே தன்னோட குடும்பத்தையும் நெனச்சுருவாங்க. நம்ம இப்ப தனக்கு இல்லைன்னாலும் அடுத்தவங்க செய்வாங்கன்னு சொல்லும்போது, தன்னன்னு வர்ற அந்த இடத்துல, குடும்பத்தையுமே தன்னோட எடுத்துக்கிட்டதுனால, அவர் வந்து நம்ம மேல பெரிய அக்கறை குடுக்க மாட்டார். குடும்பத்தில பெரிய அக்கறைகள் குடுக்க மாட்டாங்க. பிறர் குடும்பத்துக்கும், பிறருடைய நலனுக்காகவும் தான் அவங்களுடைய வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அதுக்காக தனக்கா எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்களா? அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க செய்ய வேண்டிய வேலைகள சரியான நேரத்தில, சரியான முறையில அவங்க கடமைகள நிறைவேத்திக்கிட்டு, அதே நேரத்தில பிறருக்கும் வந்து ஒரு உபயோகரமான ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றது தான் காலபுருஷ தத்துவப்படி ரிஷபராசியோட இயல்பா இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில சுகபோகங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாழக்கூடிய ஒரு யோகமும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எந்த எந்த ஒரு உச்சபட்சமான ஒரு கற்பனா சக்தியும், எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து பெரிய கிரியேட்டிவிட்டியுமே உள்ளவங்களாவும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விற்பனை திறன், அது வியாபார திறன், ஒரு வணிகத்த எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு ஞானம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இயல்பாவே இருந்துட்டுருக்கும். அதையும் தாண்டி அ ஒரு 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 விஷயம் எப்பயுமே அவங்களுக்கு ரொம்ப ஆழமா இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்றது. உலகத்தையே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு இடத்துல தேங்காம, ஒரு குண்டுச்சீட்டுல குதிரை ஓட்டாம, வ எல்லா பக்கமும் போணும். உலக நாடுகள் எல்லாத்தையுமே சுத்தணும், வைக்கணும், பார்க்கணும். பல மக்களோட பழகணும். அப்படின்ற ஒரு இயற்கையான ஒரு ஆர்வமும் நிச்சயமான முறையில இருக்கும்.